ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது ஏபி கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொன்னது லாஸ்ட்டு நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்குறது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனு. Definition: a geometric progression is a sequence in which each term is obtained by multiplying a fixed non-zero to the preceding terms export to the first term. The fixed number is called common ratio. The common ratio is usually denoted by R. முதல் உறுப்பை தவிர்த்து மற்ற உறுப்புகள் அனைத்தும் அதற்கு முந்தைய உறுப்பை ஒரு பூஜ்ஜியமற்ற மாறாத எண்ணால் பெருக்க கிடைக்கும் தொடர்வரிசையானது பெருக்கு தொடர்வரிசை எனப்படும். இந்த மாறாத எண் பொது விகிதம் எனப்படும். பொது விகிதம் வழக்கமாக R என குறிக்கப்படும். இதாங்க நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பெருக்கு தொடர்வரிசை ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸுக்கான டெஃபினிஷன். General term of GP, geometric progression, பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம். இந்த பொது வடிவத்தில் பார்த்தீங்கன்னா A and R is not equal to 0. ரெண்டுமே மெய்யெண்கள். R is not equal to 0. R is a real numbers. The numbers form எப்படி இருக்கும் இந்த நம்பர்ஸ் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் எப்படி இருக்குன்னா A, AR, ஸ்கொயர், AR கியூபு, AR பவர் 4 அண்டு எக்ஸெட்ரா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு ஃபைனல் டேர்ம் டிஎன் டேர்ம் எப்படி இருக்குன்னா AR பவர் n-1 அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் அது எப்படி இருக்குன்னா அந்த லாஸ்ட் டேர்மை ரைட் பண்ணிக்க வேண்டியதான். வி ட்ரை த nth டேர்ம்ஸ், அதாவது nth டேர்ம்ஸ் அப்படின்னா இதுதான் nth டேர்ம், லாஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து அண்டு nth டேர்ம். nth டேர்மை தான் இப்படி சொல்கிறது. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் nth டேர்ம் ஆஃப் ஜிபி. General term of nth term of a GP is Tn is equal to AR power n-1. இது ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு தமிழில். நெக்ஸ்ட் R காமன் ரேஷியோ. அதே நம்ம ஏபியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா Tn is equal to A plus n-1 into D அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். A வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மு, D பார்த்தீங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே காமன் ரேஷியோ, காமன் டிஃப்ரென்ஸ் இங்கே D is equal to T2 minus T1 வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா R is equal to T2 டிவைடு பை T1 டினோட் பண்ணுவோம். இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது ஏபிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஜிபிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். காமன் ரேஷியோன்னா ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணோம், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க T2 மைனஸ் T1 இந்த மாதிரி தான் டினோட் பண்ணணும். இப்போ ஜிபிக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. Tn is equal to AR பவர் n-1ன்றது தான் ஜிபியோட ஜென்ரல் டேர்மு. எக்ஸாம்பிள் 2.40 which of the following sequence form a geometric progression? பின்வரும் தொடர் வரிசைகளில் எவை பெருக்கு தொடர் வரிசையாகும்? 7, 14, 21, 28. இங்கே 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். To check if given sequence form a GP, we have to see the ratio between successive terms are equal. அதாவது
கொடுக்கப்பட்ட தொடர்வரிசை ஒரு பெருக்கு தொடர்வரிசையா என கண்டறியணும் அப்படின்னா அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதம் சமமாக இருக்கணும். இங்கே வந்து ரேஷியோ ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் தான் இது ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இதை ஃபஸ்ட்டு வந்து ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனா அப்படின்னு தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 3 கொஸ்டின்ஸ்லையுமே கொடுத்துருக்கிற சம்ஸை நம்ம எழுதிட்டோம். 7, 14, 21, 28 அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ ரைட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா இது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னாக்கா A = 7 தான், எல்லாத்துலேயுமே காமன் தான். அதே மாதிரி ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா R = T2 / T1. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து T1, நெக்ஸ்ட்டு T2, நெக்ஸ்ட்டு T3, நெக்ஸ்ட்டு T4. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 14 / 7, 177, 2 7s are 14 = 2ன்னு வருதுங்களா. நெக்ஸ்ட்டு இது R1 எடுத்துங்க, இது R2. அடுத்து என்ன பண்ணுறோம், T3 / T2 இதுவும் ஈக்குவலானு பார்க்கணும். 21 / 14, 2 7s are 14, 3 7s are 21. அப்போ இங்கே என்ன கிடைக்குது, 3/2ன்னு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட்டு அனதர் ஒன்றையும் பார்த்துறோம். R3 = T4 / T3. T4ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 28, T3ஓட வேல்யூஸ் 21. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 7s are 21, 4 7s are 28. அப்போ இதையும் ரேஷியோ என்ன வருது, R3க்கு R3, R2, R1 ஒவ்வொரு ரேஷியோவும் டிஃப்ரெண்ட் ரேஷியோ வருது. அப்போ இது நாட் எ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனு. The ratio between successive terms are not equal. The sequence 7, 14, 21, 28 is not a geometric progression. இதில் அடுத்தடுத்த உறுப்புகளின் வீதங்கள் சமமாக இல்லாததால் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல அப்படின்னு தமிழில் எழுதணும். தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் செகண்ட் சம். இங்கே நமக்கு ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இது A = 1/2. நமக்கு என்ன நீடு அப்படின்னா R1 ரேஷியோ நீடு. ரேஷியோ நீடுனா T2 / T1, T1, T2, T3, T4. T2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 / 1/2 = இது நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா என்னாகும், 2 ஆகிடும். நெக்ஸ்ட்டு R2 = T3 / T2. T3 2 / T2 பார்த்தீங்கன்னா 1 = 2. நெக்ஸ்ட்டு R3 பார்ப்போம். T4 / T3. T4ன்றது இங்கே 4 / 2. 2 2s are 4 = 2. இப்போ ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல், அடுத்தடுத்த உறுப்புகளின் விகிதங்கள் சமம் என்பதால் இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை ஆகும். இங்கிலீஷில் சொல்லணும்னா the ratio between successive terms are equal. Therefore the sequence write பண்ணி geometric progression with the common ratio R = 2. Next third sum. 5, 25, 50, 75 இப்படி ஒரு சீக்வென்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபியா ஆர் நாட் ஜிபியா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனா நாட்டையா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷனா அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது தான் A5. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏவே ஃபைண்ட் அப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஃபைண்ட் அப் பண்ணியிருக்கேன். இப்போ R1 = T2 / T1. T2ஓட வேல்யூஸ் இது T1, T2, T3, T4. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா T2 பார்த்தீங்கன்னா 25 / 5. 155, 5 5s are 25 = 5. R2 = R3 T3 / T2. T3 பார்த்தீங்கன்னா 50 / 25. 50 / 25.
425 25 225 is a 50. அப்போ இங்கே 2 கிடைக்குது. நெக்ஸ்ட் R3 பார்க்குறோம். T4 டிவைடு பை T3. T4 பார்த்தீங்கன்னா 75 டிவைடு பை 50. 375 சாரி 325 75 225 50. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? 3/2 கிடைக்குது. R1ஓட வேல்யூஸ், R2 வேல்யூஸ், R3 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கா? ரேஷியோ ஆர் நாட் ஈக்குவல். அப்போ இது நாட் ஏ ஜிபி, நாட் ஏ ஜிபி. இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதணும். தட்ஸ் ஆல். சம் தேர்ட் சம் ஃபினிஷ்டு. ஃபர்ஸ்ட் சம்மும் தேர்ட் சம்மும் நாட் ஏ ஜிபி, செகண்ட் சம்மு ஜிபி. எக்ஸாம்பிள் 2.40 completed. Thank you for watching. Thank you.